துணை முதலமைச்சருடைய தொகுதி. திமுக சார்பில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறாரு. இந்த தொகுதி திமுகவுக்கு எப்பவுமே சென்டிமெண்ட்டான ஒரு தொகுதியும் கூட. அங்கே அதிமுக சார்பில் ஆதி ராஜாராம், நாம் தமிழில் ஆயிஷா பேகம், தாவேக்கால டி செல்வம். சென்னையில் மிகவும் சிறிய தொகுதியாக பார்க்கப்படும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் கோட்டைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 2011 தான் சேப்பாக்கத்துடன் திருவல்லிக்கேணி இணைக்கப்பட்டு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதற்கு முன்பு வரை வெறும் சேப்பாக்கம் என்றே இருந்தது. அந்த தொகுதியில் இதுவரை 11 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் 10 முறை திமுகவை வென்றுள்ளது. திமுக இங்கு தோற்றால் தமிழகம் முழுவதும் பெரும்பாலும் அதே மாதிரியான முடிவுகளே இருக்கும் என்பதே அரசியல் ஆய்வாளர்களின் பார்வையாக உள்ளது. இந்த தொகுதியில் தற்போது தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் 2வது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ஆதி ராஜாராமும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆயிஷா பேகமும், தாவேக சார்பில் டி செல்வமும் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதி எப்படி பார்க்க? டி செல்வம் போன மாசம் வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்தாரு. இப்ப திடீர்னு வந்திருக்கிறாரு. அவரு நீக்கப்பட்டாரு. பார்த்தாருங்கிறதுக்காக நீக்கப்பட்டார். இங்க பார்த்துட்டு போனாங்க, நீக்கப்பட்டார். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சருடைய பையன், ஒரு ஸ்டார் வேட்பாளரை தாண்டி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவருடைய ஃபோன் நம்பரும் அவர்கிட்ட ஓகே. இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளான நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மழை வெள்ள காலங்களில் பார்க்குறப்ப அவர் வீட்டு வாசப்படியில் நின்றுட்டு இருந்தார் அன்றைக்கி 2 மணிக்கு. அந்த மாதிரி திடீர்னு போகிறது, அந்த ஏரியாவில் ஏதாவது கல்யாண வீடு, காது குத்து வீடு, திடீர்னு இவரே கூப்பிடாமல் உள்ள போயிடுவாங்க. அந்த மாதிரி தொகுதியோட ரொம்ப கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். 2வது, அங்கே போட்டிருக்கக்கூடிய பகுதி செயலாளர்கள், நிர்வாகிகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நீ எங்கே போனீங்கன்னு டெய்லி காலையில் அந்த நிர்வாகிகளை ஒரு ரவுண்ட்ஸ் அனுப்புறாரு. இந்த குப்பை எடுக்கிறது, அந்த எடுக்கிறது, இங்கே எடுக்கிறது போது தொகுதியை எப்படி சிஎம் அந்த தொகுதி தக்க வச்சிருக்காரோ அதை விட இந்த தொகுதியை உதயநிதி ஸ்டாலின் தக்க வச்சிருக்காரு. எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கிற தொகுதியில் அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு. இது உதயநிதியோட வெற்றின்னு நான் சொல்ல மாட்டேன். பழக்கடை அன்பழகன் போட்டு வச்ச ஸ்கெட்ச் தான் ஃபுல்லாக. ஜே அன்பழகன் பண்ணதை அப்படியே உதயநிதி அடாப்ட் பண்றதை நான் சொல்லுவேன். சொல்லி அது உதயநிதிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்துல அது ஜே அன்பழகன் போட்டு வச்ச ஒரு பேஸ். அந்த பேஸ் சின்ன தொகுதி ஈஸியா அது பண்ணலாம். அந்த ஜே அன்பழகனோட பேஸ் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணல. அது 2 தொகுதியா இருந்துச்சு. இல்ல எனக்கு அதுல ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஜே அன்பழகன் போட்ட ஒரு ஆளையும் மாத்துவாரெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அவர் ஆனா எவ்வளவு பேரை ரீட்டர்ன் பண்ண முடியும் அவ்வளவு பேர் ரீட்டர்ன் பண்ணார். ரிட்டர்ன் பண்ணி எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இந்த தொகுதியை ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி தான் பண்ணாரு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில திமுக தோகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேல எந்த எலெக்ஷன்ல அந்த எலெக்ஷன்ல 234 தொகுதியும் திமுக தோக்குற மாதிரி, ரைட்? நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த எலெக்ஷன் நம்ம டஃப் ஃபைட்டா இருக்குன்ற போது கண்டிப்பா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி திக்கு தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து. ஜே அன்பழகன் சொன்னதுனால சொல்றேன், எப்படி அழகிரியை சொல்லுவாங்க அது மாதிரி சென்னையினுடைய அழகிரி ஜே அன்பழகன். நிர்வாகி என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணிட்டு போனாலும் சரி, அவனை காப்பாற்றுறதுல அன்பழகன் அடிச்சிருக்காரு. அழகிரிட்டு அதே ஃபார்முலா தான். அவன் தப்பு பண்ணிட்டான், என்னை நம்பி வண்டியில் அவனை காப்பாற்றுறேன். கட்சிக்காரன் இவர் என்ன சொன்னாலும் மேலே வந்து குதிரை கூச்சிடுவான். அந்த மாதிரியான ஒரு பெரிய வலுவான ஃபோர்ஸ் ஆட்களை வச்சிருந்தார் ஜே அன்பழகன். உண்மையிலே திமுகவுக்கு அவர் இழப்புங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான். அவர் பையனுக்கு இந்த மாதிரி டீனரில் கொடுத்துருக்காங்க. பெரம்பூரில் ஜோசப் விஜய், திமுகவில் ஆர் டி சேகர், பாமகவில் திலகபாமா, நாம் தமிழில் வெற்றி தமிழர். பெரம்பூர் தொகுதி சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த தொகுதியை பொறுத்தவரை 1952 ஆண்டு முதல் தற்போது வரை 16 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. ஒரு முறை இடைத்தேர்தலும் நடந்துள்ளது. இதில் பெரும்பாலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளே வென்றுள்ளன. கடைசியாக நடந்த 2021 தேர்தலில் திமுகவின் ஆர் டி சேகர் வெற்றி பெற்றிருந்தார். அவர் மீண்டும் இதே தொகுதியில் களமிறங்கியுள்ளார். அவரை எதிர்த்து நடிகரும் தாவேக தலைவருமான ஜோசப் விஜய் போட்டியிடுகிறார். அதேபோல் பாமக சார்பில் கட்சியின் பொருளாளர் திலகபாமாவும், நாம் தமிழர் கட்சி சார்பில் வெற்றி தமிழனும் களத்தில் உள்ளனர். தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுவதால் பெரம்பூர் தொகுதி அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்டார் தொகுதியாக மாறியுள்ளது. விஜய் பெரம்பூர்ல போனார்னா ஜெயிச்சிருவாருங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப நான் உறுதியா சொல்றேன், விஜய் பெரம்பூர்ல ஜெயிக்க மாட்டார். ஆர் டி சேகரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரா இருந்து மேல வந்திருக்காரு. 2019 பை எலெக்ஷன்ல அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்ப 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சார். லாஸ்ட் 2021 50,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கு. 54,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. அப்ப கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். இவங்க 2 பேருமே, விஜயாக இருக்கட்டும் திலகபாமாவாக இருக்கட்டும், வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு கேண்டிடேட். அப்படிங்கும் போது விஜய் எங்க போட்டி போட போறாருன்னு தெரிஞ்சவொடனே
இவங்க ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க, திமுக தரப்புன்னு சர்வே பண்ணி அதை ஃபுல்லாகவே உளவுத்துறை வச்சு ரிப்போர்ட்லாம் எடுத்த பிறகு ஆர்டி சேகருடைய செல்வாக்குங்கிறது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஆர்டி சேகர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். விஜய் 3வது இடத்துக்கு போவார் நான் நினைக்கிறேன். விஜய் 3வது இடத்துக்கு செல்வார். பாமகக்கு அங்கே ஹோல்டு இருக்கா? பாமகக்கு ஹோல்டு இருக்கிறதோட பாமக வந்து அந்த இடத்துல என்னன்னா வந்து ஒரு 2வது இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு லேடி கேண்டிடேட்டு. 2வது வந்து ஆன்டி டிஎம்கே லேடிஸ் ஓட்டு நிறையாங்க. எதுக்குனால அப்படின்னா வந்து நிறையா வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த இதெல்லாம் வந்து நிறையா ஓட்டர்ஸ் அங்கே இருக்காங்க. ப்ளஸ் அதிமுக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. விஜய் 3வது இடத்துக்கு தான் செல்ல போகிறார்.